நண்பர்களே வணக்கம். உயர்நீதிமன்றத்தில் மிக முக்கியமான 2 தீர்ப்புகளை நீங்க பார்த்துருக்கீங்க. அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு இவர்களுடைய வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்குகள் அவர்கள் எப்படி ட்ரையல் கோர்ட்ல அவங்கள விடுவிச்சாங்க, அந்த விடுவித்தது செல்லாது என்று, அது சட்டவிரோதமானது என்றும், அது மீண்டும் ட்ரையல் கோர்ட்ல அந்த சொத்து குவிப்பு வழக்குகள் தொடர்வதற்கு, அதோடைய நீதிமன்ற விசாரணை தொடர்வதற்கு அதை மீண்டும் ரெஸ்டோர் செய்யக்கூடிய அந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. அந்த தீர்ப்பை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். உயர்நீதிமன்றத்துல ஏற்கனவே சுவமோட்டோவாக இந்த வழக்குகளை நீதிபதி ஆனந்த் மெகரேஷ் அவர்கள் எடுத்திருந்தார் அப்படிங்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த 2 வழக்குகளிலும் நிறைய சுவமோட்டோ வழக்குகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த 2 தீர்ப்பு வந்திருக்கு இல்லையா, இந்த 2 வழக்குகளையும் ஒரு சிமிலாரிட்டி, இரண்டுமே ஒரே மாதிரியான ஒரு பேட்டர்ன் கொண்டது. ஒரே நாட்களில் பல சட்டவிரோத வேலைகள் அடுத்தடுத்து இந்த வழக்குகள்ல நடந்திருக்கிறத பார்க்க முடியுது. இந்த வழக்குடைய தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்க போறோம். நம்பர் 1, இந்த வழக்குடைய பின்னணி என்னன்னா, 2006 இருந்து 2011 வரை KKSSR ராமச்சந்திரன் அவர் அமைச்சராக இருந்தபோது, அவர் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல, பேக்வர்ட் கிளாஸஸ் டிபார்ட்மெண்ட்ல அவர் அமைச்சராக இருந்தபோதும், தங்கம் தென்னரசு அதே மாதிரி எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்தார் 2006-11 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த காலகட்டத்தில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்தார்கள் அப்படிங்கிறதா வழக்கு. அந்த வழக்கு 2012 11 எஃப்ஐஆர் போட்டாங்க. 2012-2011 எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க உதாரணத்துக்கு KKSSR அவர்கள் மீது. அதோடைய ஃபைனல் ரிப்போர்ட் ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல மதுரையில் 5/9/2012, ஸோ செப்டம்பர் 2012 அது பதிவாகி உள்ளது. ஸோ இந்த வழக்குல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, KKSSR ராமச்சந்திரன், அவருடைய மனைவி மற்றும் 3வதாக KSP சண்முகமூர்த்தி என்று 3 பேர் இதுல அக்யூஸ்டாக சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த வழக்கானது என்ன நடந்திருக்கு அதற்கு பிறகு அப்படி பார்த்தீங்கன்னா, நிறைய அந்த ட்ரையல் கோர்ட்டுக்கு போய் அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டு இது அப்படி ஜவ்வு மாதிரி அப்படியே இழுத்துக்கிட்டே வராங்க. 2020 வரைக்கும் எடுக்கிறாங்க, 2021 வரைக்கும் எடுக்கிறாங்க. 2021 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. உங்க எல்லாருக்கும் தெரியும், திமுக ஆட்சிக்கு வந்தது. திமுக ஆட்சிக்கு வந்தோன்னு என்ன நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதற்கு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வரை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் இந்த டிஸ்சார்ஜ் பெட்டிஷன்லாம் அமைச்சர்கள், அந்த முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் போட்ட உடனே வலுவாக எதிர்த்து பெட்டிஷன்லாம் அவங்க ஃபைல் பண்ணியிருக்கிறதுலாம், டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் எதிர்த்துலாம் ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் 2021 ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய போக்கு இப்படி மாறுகிறது. On 15/9/2021 the Deputy Superintendent of Police Vigilance, 15/9/2021, அதாவது செப்டம்பர் 2021, இந்த KKSSR அவருடைய வழக்குல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதே தான் தங்கம் தென்னரசு அவருடைய வழக்குலையும் நடந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரே நாட்கள்ல, அந்த நாட்களுமே நான் குறிப்பிடுறேன். ஸோ இந்த தீர்ப்புல என்ன சொல்றேன்னா, on 15/9/2021 the DSP Vigilance and Anti-Corruption, Mr. K. Ramachandran, submitted an intimation for further investigation under section 173(8) of CRPC. So 173(8) CRPC கீழ் கூடுதல் விசாரணை, அடிஷனல் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் சொல்லுவாங்க. அந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் செய்வதற்கு ஒரு மனு தயார் செய்யப்பட்டு, அந்த மனு லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய DSP அவர்கள் பதிவு செய்கிறார். நான் கூடுதலாக இதை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எதுக்குன்னா, அவங்க அவர் ஒரு ரிட்டர்ன் சப்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. KKSSR அவங்க தரப்புல சில இன்கம்லாம் விட்டுட்டதா, அதனால நாங்க இப்போ கூடுதலா நாங்க விசாரணை செய்து இதெல்லாம் சரிதானு பார்க்கணும். இந்த மாதிரி எவ்வளவு வழக்குகள் நடந்திருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அது இன்ஃபேக்ட் அதுவுமே நீதிபதி இதுல கேள்விகளாக எழுப்பியிருக்கிறார். நம்ம at this juncture it may be pointed out that an identical memo was filed by another IO, Mr. Bhuminathan, in Special SC number 20 of 2019, which was also pending before the same court against Minister Thangam Thennarasu and his wife. So Thangam Thennarasuக்கும் அதே மாதிரியே ஒரு பெட்டிஷன். என்ன பெட்டிஷன்? இந்த மாதிரி நாங்க கூடுதல் விசாரணை பண்ணணும். ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு சார்ஜ் ஷீட் 2012 KKSSR மேல, தங்கம் தென்னரசு மேலாம் அப்பவே ஃபைல் பண்ணியாச்சு. அதற்கு பிறகு அது நீதிமன்ற விசாரணை அப்படிங்கிறது நடந்திருக்கணும். அவங்க டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டு அதை இழுத்து அடிக்கிறாங்க. டிஸ்சார்ஜ் பெட்டிஷனை எப்படி டிஸ்மிஸ் பண்ணிட்டு ட்ரையல் நடத்தணும்னு பார்ப்பதற்கு பதில் லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்றாங்க, 2021 ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு நாங்கள்
ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் செய்வது போல் அவர்கள் அதற்கான ஒரு மனுவையும் போடுகிறார்கள். அது செய்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, ஆன் 28/10/2022, அதாவது 2022 அக்டோபர்ல ஐஓ ராமச்சந்திரன் ஃபைல்ட் டாக்குமெண்ட் டைட்டில் ஃபைனல் க்ளோஷர் ரிப்போர்ட். அதாவது கூடுதலாக நாங்கள் அந்த ஃபர்தராக ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்டிகேஷனை பண்ணி முடிச்சுட்டு ஃபைனல் க்ளோஷர் ரிப்போர்ட் அப்படின்னு ஒன்று வந்து அக்டோபர் 2022 ஃபைல் பண்ணுகிறார் நீதிமன்றத்தில் டிவிஏசியோடைய அந்த அதிகாரி. அதை எந்த செக்ஷன் கீழே ஃபைல் பண்றாருன்னா 173 சப்செக்ஷன் 8. ஸோ இதுல என்ன சொல்றாரு இந்த ஃபைனல் க்ளோஷர் ரிப்போர்ட்ல அப்படின்னா, நாங்க இப்போ அவர் சொன்னதெல்லாம் எடுத்து பார்த்ததுல அவர் வருமானத்துக்கு அதிகமா முதல்ல 46 லட்சம் வருமானத்துக்கு அதிகமா சொத்து குவிச்சாருன்னா சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ அதெல்லாம் இல்ல. அவர் இன்ஃபேக்ட் அவர்கிட்ட எக்ஸஸா சேவிங்ஸ் 1,49,000 ரூபாய் இருக்கு, எக்ஸஸாவே இருக்கு, சேவிங்ஸே இருக்கு அப்படின்னு ஒரு அறிக்கையை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி தற்பொழுது நீதிமன்றத்துல அந்த 28/10/2022 சப்மிட் பண்ணிக்கிறார். அதனால எந்த அஃபென்ஸும் நடக்கவில்லை, அவரை விடுவித்து விடலாம் அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு கிரவுண்டை ரெடி பண்றாங்க லஞ்ச ஒழிப்புத்துறையில். அப்போ இதெல்லாம் தான் வந்து இந்த நீதித்துறை வந்து வெவ்வேறு வழக்குகள் வெவ்வேறு இடங்கள்ல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சுட்டி காண்பித்து அதற்கு பிறகு கடைசியில அவங்க வந்து டிஸ்கஸ் பண்றாங்க என்னென்ன இஷ்யூஸ் இந்த மாதிரி வந்து நீதிமன்றத்துல இந்த வழக்குகள்ல இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத அவர் வந்து நீதிபதி ரொம்ப தெளிவாக ஒரு சில விஷயங்களை சுட்டி காண்பிக்கிறார். The timing and the manner in which the subsequent IOs have conducted further investigation. எப்படி இந்த further investigation என்பது செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது, as well as the companion case concerning தங்கம் தென்னரசு. So KKSSR case மற்றும் தங்கம் தென்னரசு கேஸ்ல points to a clear nexus between the DVAC and the politicians. So லஞ்ச ஒழிப்புத்துறையும் இந்த KKSSR மற்றும் நம்ம தங்கம் தென்னரசு இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய நெக்ஸஸை காண்பிக்கிறது டு என்ஷூர் தட் கிரிமினல் ப்ராசிக்யூஷன்ஸ் ஆர் ஷார்ட் சர்க்யூட்டட். ஸோ கிரிமினல் ப்ராசிக்யூஷன் என்ன நடக்கும், நீதிமன்றத்தில் விசாரணை நடக்கும். விசாரணை நடந்து அதனுடைய முடிவில் அவர்கள் குற்றவாளியா இல்லையா என்பது தெரிவிக்கப்பட வேணும். ஆனால் அதை ஷார்ட் சர்க்யூட் பண்ற மாதிரி ஒரு ஃபைனல் க்ளோஷர் ரிப்போர்ட் அப்படிங்கிறத எடுத்துட்டு வந்து சப்மிட் பண்ணி அவங்கள விடுவிச்சிருக்கிறாங்க. ஷார்ட் சர்க்யூட்டட் against the ministers after they come to power. So power வந்த உடனே அந்த பவரை பயன்படுத்தி ஷார்ட் சர்க்யூட் பண்ணி விடுவிச்சாச்சு. This is perhaps one of the worst forms of abuse of process where the statutory power of further investigation has been used for public purposes. So ரொம்ப தெளிவாக எப்படி வந்து சட்டத்தை அபியூஸ் பண்ணியிருக்கிறாங்க, துஷ்பிரயோகம் செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி நீதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். It cannot but be observed that the eagerness of the DVAC to resort to further investigation to find material to support the discharge petitions of the accused raises a serious doubt in the mind of the court. அதாவது சாதாரணமா ஒரு அக்யூஸ்ட் ஒன்று சொல்லுவாங்க, உடனே அக்யூஸ்ட் நீங்க இப்படி சொல்லியிருக்கிறீங்களா, சரி நான் உங்களோட பேச்சை கேட்டு நான் வந்து ஒரு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஒன்று பண்றேன், எவ்வளவு வழக்குகள்ல நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி செய்வது வந்து ஒரு சீரியஸான டவுட்டை வந்து ரைஸ் பண்ணுது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. as to whether the entire investigation had been compromised. ஸோ அந்த என்டையர் இன்வெஸ்டிகேஷனே காம்ப்ரமைஸ் ஆயிருக்கான ஒரு சீரியஸான டவுட் இதுலேருந்து ரைஸ் ஆகுது. அண்ட் டீரெயில் வித் த இன்டென்ட் ஆஃப் கெட்டிங் த அக்யூஸ்ட் ஆஃப் த புக். ஸோ காம்ப்ரமைஸ் செய்து அதை டீரெயில் செய்து அந்த அக்யூஸ்டை விடுவதற்காக இந்த வேலைகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறதோ என்ற ஒரு சீரியஸான ஒரு டவுட் வந்து ரைஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. இன்ஃபேக்ட் ஒன்ஸ் A1 was back in the political saddle, a written argument is filed by the accused in the discharge petition on 27/8/2021. And within 2 weeks, 15/9/2021, the DVAC eagerly and voluntarily came forward to oblige the accused by examining the various defenses raised by them in the written argument to the discharge petition. There is no doubt in the mind of the court that the final closure report is a clear abuse of the power of the further investigation designed solely for the purpose of getting the accused off the hook. இது ஏற்கனவே இந்த ஃபைனல் க்ளோஷர் ரிப்போர்ட் அப்படிங்கிற பேர்ல அவங்க இதை ஃபைல் பண்றாங்க இல்லையா, விடுவிச்சிடலாங்கிறதுலாம். இப்போ இந்த ஃபைனல் க்ளோஷர் ரிப்போர்ட் தான் ரொம்ப முக்கியமானது. ஃபைனல் க்ளோஷர் ரிப்போர்ட் அப்படிங்கிற டேர்ம் சட்டத்துல இல்லை. ஃபைனல் ரிப்போர்ட் இருக்கு 173 சப்செக்ஷன் 2 CRPCல.
அது கீழே தான் ஃபைனல் ரிப்போர்ட் ஏற்கனவே 2014 ஃபைல் பண்ணியாச்சு. ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் இருக்கு, போலீஸுடைய ஃபைனல் ரிப்போர்ட் இருக்கு. அதை கான்ட்ராடிக்ட் பண்ற மாதிரி 173(8) ஃபைனல் க்ளோஷர் ரிப்போர்ட்னு கொண்டு வராங்க இல்லையா. க்ளோஷர் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்கு, அது 169 சிஆர்பிசியில் இருக்கு. ஸோ க்ளோஷர் ரிப்போர்ட் 169 சிஆர்பிசியில் இருக்கு, 173(2)ல ஃபைனல் ரிப்போர்ட் இருக்கு. அது என்ன ஃபைனல் க்ளோஷர் ரிப்போர்ட்? 173 சப்செக்ஷன் 8ல ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணா அது ஒரு சப்ளிமெண்டரி ரிப்போர்ட் வேணா வரலாம். ஆனா மெயின் சார்ஜ் ஷீட் மெயின்ல இருக்கு. ஸோ இது எப்படி வந்து ஃபைனல் க்ளோஷர் ரிப்போர்ட் அப்படிங்கிற பேர்ல கொண்டு வரப்பட்டுள்ளது அப்படிங்கிறதெல்லாம் இந்த நீதிமன்ற தீர்ப்புல சொல்லப்படுகிறது. ரொம்ப முக்கியமா நீதிபதி கேட்கிறாரு, அப்ப இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கிறீங்க இல்லையா, இந்த மாதிரியான ஒரு வழிமுறை, ஒரு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் செய்து அதை வைத்து ஒரு ஃபைனல் க்ளோஷர் ரிப்போர்ட் என்று கொண்டு வந்து சட்டத்திலேயே இடமில்லாத ஒரு வழியாக இதை அக்விட் பண்றதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தலாம். இந்த மாதிரி வேற ஏதாவது பொலிட்டீஷியன் இல்லாத வேற ஏதாவது வழக்குல பண்ணிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. The question drew a blank as the DVAC was not able to point out a single case not involving a politician where such investigative techniques were deployed. ஸோ அரசியல்வாதிகளுடைய வழக்கை தவிர வேற ஏதாவது வழக்குல இந்த மாதிரி பண்ணிருக்கிறீங்களா, ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கேட்டு அந்த வழக்கை இந்த மாதிரி மூடுறதுக்குன்னா அந்த மாதிரி எந்த வழக்கையும் சுட்டி காட்ட முடியவில்லை அப்படிங்கிற சொல்றாரு. To the best of the court's knowledge, this modus operandi, இந்த வழிகள் பயன்படுத்துறாங்க இல்லையா, to detonate criminal prosecutions against politicians misusing the power of further investigation. The further investigation அப்படிங்கிறத மிஸ்யூஸ் பண்ணி செய்யக்கூடியது is homegrown in the state of Tamil Nadu and does not find parallel anywhere in the country. இந்த மாதிரி ஒரு வழிமுறைகளை பயன்படுத்தி அரசியல்வாதிகளை காப்பாற்றக்கூடியது தமிழ்நாட்டில தான் மிகப்பெரிய அளவில் நடக்குது. இன்ஃபேக்ட் வேற எங்கேயுமே நடந்ததாக நமக்கு தெரியல அப்படிங்கிறதையே நீதிமன்றம் வந்து இதுல சொல்லியிருக்கிறாங்க. நான் முழுவதுமாக படிக்கல, சில கீ ஆஸ்பெக்ட்ஸை மட்டும் நான் வந்து உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். இந்த ஒப்பீனியன் ஆஃப் த கோர்ட், த ஸ்பெஷல் கோர்ட், இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை எப்படி எல்லாம் 173 சப்செக்ஷன் 8 பயன்படுத்தி ஃபைனல் க்ளோஷர் ரிப்போர்ட்னு இல்லாத ஒன்றை பயன்படுத்தி அவர்களுக்கு ஆதரவாக கேகேஎஸ்எஸ்ஆர் மற்றும் தங்கம் தென்னரசை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக இதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. கோர்ட் என்ன பண்ணிருக்கு, அந்த லோவர் கோர்ட் ஒன்று விடுவிச்சாங்க இல்லையா, அவர்களை பற்றி சொல்லும்போது இந்த ஒப்பீனியன் ஆஃப் திஸ் கோர்ட், the special court has committed a manifest error by exceeding its jurisdiction under section 227 CRPC and discharging the accused by relying upon tested materials gathered by the subsequent IO in the final closure report and treating them as genuine. So court வந்து அவங்களுடைய மைண்ட் அப்ளை பண்ணணும் இல்லையா. அவர்கள் வந்து ஃபைனல் க்ளோஷர் ரிப்போர்ட்னு ஏற்கனவே ஃபைனல் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்கு, அப்படி இருக்கும்போது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஃபைனல் க்ளோஷர் ரிப்போர்ட்னு ஒன்று கொண்டு வராங்க. அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி அது வந்து ஜென்யூனா, அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காமல் அப்படியே அக்செப்ட் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது அந்த ஸ்பெஷல் கோர்ட்டோடைய மிக முக்கியமான ஒரு எரர் அப்படிங்கிறத நீதிபதி குறிப்பிடுகிறார். வெரி அன்பார்ச்சுனேட்லி த இம்பியூன்ட் ஆர்டர் ஆஃப் த ஸ்பெஷல் ஜட்ஜ் மிஸ் வி திலகம் இஸ் அ மாடல் ஆஃப் ஹவ் அ ஜட்ஜ்மெண்ட் ஷுட் நாட் பி ரிட்டன். அவங்க எழுதின அந்த தீர்ப்பு எப்படி எழுதப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான ஒரு உதாரணம் அப்படிங்கிறத நீதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இன்ஃபேக்ட் வந்து அந்த தீர்ப்புல வந்து ஒரு அவங்க அப்ளை பண்ணி ரீசன் அவுட் பண்ணணும், ஏன் வந்து இவர்களை விடுவிக்க வேண்டும், அந்த மாதிரி இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே என்ன லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் வந்து எல்லா 60 பேராகிராஃப் வரைக்கும் இந்த மாதிரி இது எல்லாத்தையும் பேக்ரவுண்ட் ஆஃப் த கேஸ் இது எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிட்டு கடைசியில 61, 62 பேராகிராஃபை தான் நீதிபதி அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அது உள்ள ஒண்ணுமே இல்லை. ஸோ அந்த 2 பேராகிராஃபை நீங்க பாக்குறீங்க, அதுல இந்த ரிசல்ட் திஸ் கோர்ட் இஸ் இன்க்ளைன் டு அக்செப்ட் த ஃபைனல் க்ளோஷர் ரிப்போர்ட்னு சொல்லி மூடிடுறாங்க. பெரிய அளவுல அவங்க எதுவுமே ரீசன் அவுட் பண்ணல அப்படிங்கிறத நீதிபதி குறிப்பிடுறாரு. As the impugned order does not disclose any independent reasoning, it must necessarily follow that it deserves to be set aside on this ground as well. ஒரு ரீசன்ட் ஆர்டராகவும் இல்லை, அதனால இந்த கிரவுண்ட்லையும் இந்த ஆர்டர் ஸ்பெஷல் கோர்ட் வந்து விடுவிக்கிறாங்க இல்லையா, கேகேஎஸ்எஸ்ஆர் அமைச்சர் கேகேஎஸ்எஸ்ஆர் அமைச்சர் தங்கம் தென்னரசெல்லாம் எது செட் அசைட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படிங்கிறது சொல்றாரு. டைம்லைனும் வந்து காண்பிக்கிறாங்க, ஒரு டேபிள் போட்டே காமிக்கிறாங்க. இப்போ வந்து டேட் ஆஃப் ஃபைலிங் ஆஃப் ஃபைனல் ரிப்போர்ட் 2012 2 பேருக்கும் ஃபைல் ஆயிருக்கு வெவ்வேறு மாதங்கள்ல. அதற்கு பிறகு டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் பார்த்தீங்கன்னா கூட 2 பேரும் ஒரே நாளில் தான் 24/2/2016, இதுவும் 24/2/2016, அப்புறம் 29/3/2016, இவங்களும் 29/3/2016, இந்த மாதிரி ஒரே காலகட்டத்தில் எப்படி வந்து டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் A1 2 பேருமே வந்து என்ன ஆகுறாங்க, மினிஸ்டர் ஆகுறாங்க. 2 கேஸ்ல இருக்கிற A1 கேகேஎஸ்எஸ்ஆரும் சரி தங்கம் தென்னரசும் சரி. அதற்கு பிறகு டேட் ஆஃப் அக்யூஸ்ட் ஃபைலிங் ரிட்டன் சப்மிஷன். ஸோ அவங்க வந்து டிஸ்சார்ஜ் பெட்டிஷன்ல ஒரு ரிட்டன் சப்மிஷன் 2 பேர் ஃபைல் பண்றாங்க. 2 பேரும் வெவ்வேறு கேஸ்,
வேற வேற சொத்து குவிப்பு வழக்கு இருந்தாலும் 2 பேரும். ஸோ இது என்ன காண்பிக்குதுன்னா, ஒரு பேசி வச்சு செய்யக்கூடியது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து காண்பிக்கிறது. 27/8/2021 தான் 2 மினிஸ்டரும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது கூட மேட்டர் கிடையாது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, டிவிஏசி டேட் ஆஃப் டிவிஏசி சீக்கிங் பர்மிஷன் டு கண்டக்ட் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். ஸோ டிவிஏசி வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் சொல்றாங்க இல்லையா, அதுவும் ஒரே தேதி 15/9/2021 2 பேர் 2 வழக்குலையும். டேட் ஆஃப் ஃபைலிங் ஃபைனல் க்ளோஷர் ரிப்போர்ட், இந்த ஃபைனல் க்ளோஷர் ரிப்போர்ட்டுங்கிற சட்டத்திலேயே இடமில்லாத ஒரு வழியில க்ளோஸ் பண்றேன்னு சொல்லி எடுத்துட்டு வராங்க இல்லையா, அது 28/10/2022 2 கேஸ்லையும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி வந்து தெளிவாக காண்பிக்கிறது. அப்புறம் ஆர்டர் ஆஃப் த ஸ்பெஷல் கோர்ட் மட்டும் மாறுது, இவங்க கேஸ்ல ஒரு தேதியும் அவங்க கேஸ்ல ஒரு தேதியும். இதெல்லாம் தான் என்ன காண்பிக்குது அப்படின்னா, எப்படி வந்து ஒரு ஜுடிஷியல் ப்ராசஸ் இன்ஃபேக்ட் இஸ் அ மேட்டர் ஆஃப் பிரின்சிபல் டு பிரிவென்ட் த கிராசஸ்ட் அபியூஸ் ஆஃப் ஜுடிஷியல் ப்ராசஸ். இது வந்து ஒரு கிராசஸ்ட் அபியூஸ் ஆஃப் ஜுடிஷியல் ப்ராசஸாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கும் அவர் சொல்லிக்கிறார். இஃப் த ரூல் ஆஃப் லா is to mean anything, it must mean that politicians and the common man of the state will be equal before the courts. பொலிட்டீஷியனும் காமன் மேனும் ஈக்குவலா இருக்கணும். And that the butcher, the baker and the candlelight maker will be treated just the same as a revenue, housing or finance minister of the state. ஒரு மினிஸ்டர் எப்படி ட்ரீட் செய்யப்படுகிறார்களோ சட்டத்தின் முன், அது போலதான் ஒரு காமன் மேன் எப்படி ட்ரீட் பண்ணப்படுறாரோ அது மாதிரி தான் ஒரு மினிஸ்டர் ட்ரீட் பண்ணணும். மினிஸ்டர் எப்படி ட்ரீட் பண்ணப்படுறாரோ அது மாதிரி தான் காமன் மேன் ட்ரீட் பண்ணணும். ஆனா அப்படியே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயம் அவர் வந்து சுட்டி காண்பிக்கிறார். This quote is only reminded of the following words of James Jeffrey Roche. The net of law is spread so wide, no sinner from its sweep may hide. Its measures are so fine and strong, they take in every child of song. Oh wondrous web of mystery, big fish, இந்த லைன் ரொம்ப முக்கியம், big fish alone escape from thee. இல்லையா? ஸோ இந்த நெட் ஆஃப் லா எப்படி இருந்தாலும், அது வந்து எப்படி வைடாக இருந்தாலும், அது வந்து ரொம்ப ஃபைன் அண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தாலும், கடைசியில அந்த வலையிலிருந்து, அந்த சட்டம் என்னும் வலையிலிருந்து பெரிய மீன்கள் மட்டும் எப்படி தப்பிக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரியான ஒரு வழக்கு தான் எப்படி ட்ரையல் கோர்ட்ல வந்து இது போன்ற பெரிய மீன்கள் வந்து சட்டத்தை வளைத்து சட்டத்தின் இல்லாத வழிகளை உருவாக்கி எப்படி எல்லாம் தப்பிக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான உதாரணம். ஸோ இது எல்லாத்தையும் குறிப்பிட்டு எப்படி சட்டவிரோதமாக இந்த விடுவிக்கப்பட்ட ட்ரையல் கோர்ட் ஆர்டர் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை சொல்லி, கடைசியாக இந்த தீர்ப்பில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, the order dated 27/2023 passed by the Principal Sessions Court விருதுநகர் at ஸ்ரீவில்லிபுத்தூர் is set aside. ஸோ ஸ்ரீவில்லிபுத்தூருடைய ஆர்டர், விடுவிச்ச ஆர்டரை செட் அசைட் பண்றாரு, மீண்டும் ட்ரையலை வந்து அங்க ரெஸ்டோர் பண்றாரு. அந்த ஃபைனல் க்ளோஷர் ரிப்போர்ட்னு அவங்க சொன்னது அது மேக்ஸிமம் அதை சப்ளிமெண்டரி ரிப்போர்ட்டை தான் வந்து ஒரு நீதிமன்றம் அக்செப்ட் பண்ண முடியும், அதை சப்ளிமெண்டரி ரிப்போர்ட்டாக மட்டும்தான் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க ஸ்பெஷல் கோர்ட் முன்னாடி 9/9/2024 அன்னைக்கு அப்பியர் ஆக சொல்லியிருக்கிறாங்க அக்யூஸ்ட். ஸோ இதே தான் கிட்டத்தட்ட தங்கம் தென்னரசு அவருடைய ஆர்டர்லையும் மோரார்லெஸ் 1-2 மாறலாம். ஸோ மக்களே, நீங்க பாக்குறீங்க, இன்னைக்கு சட்டம் என்பது ரொம்ப முக்கியமா லஞ்ச ஒழிப்புத்துறையில இன்னைக்கு நாம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் எந்த அளவிற்கு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு. கடந்த 6-7 மாதங்களாக நீங்க பார்த்துருப்பீங்க, லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு ஆர்டர், ஓரல் ஆர்டர் மேலேருந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். லஞ்ச ஒழிப்புத்துறையால ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணோம்னா தவிர எப்படி இருக்கிறாங்க, ஒரு பொலிட்டிக்கல் டூலாக அது எப்படி பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கேபி பார்க் ஊழலாக இருக்கட்டும், ஸ்மார்ட் சிட்டி ஊழலாக இருக்கட்டும், பஸ் ஷெல்டர் ஊழலாக இருக்கட்டும், பல ஊழல்கள், அதானி ஊழல்களாக இருக்கட்டும், எவ்வளவு ஊழல்ல நம்ம வந்து பார்த்துருக்கோம். முன்னாள் அமைச்சர் இதெல்லாம் வந்து ஏடிஎம்கே ஊழலே இன்னைக்கு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையை எஃப்ஐஆர் பதிவு பண்ணாதீங்க. ஏன்னா அதிகாரிகள் காப்பாற்றணும், அந்த அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக இந்த அரசுல வேலை பண்ணுங்க. அப்புறம் இந்த அரசுல செய்த ஊழல்கள், டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் எஃப்ஐஆர் எங்க, மைனிங் 700 கோடி ரூபாய் திருநெல்வேலிய லிட்ரலா அதை வந்து அழிக்கிறாங்கன்னா திமுக அரசு அழிக்கக்கூடிய அளவுல இந்த மாதிரி ஒரு அழிவை வந்து வேற யார் செஞ்சிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு ஊழல் அங்க வந்து திருநெல்வேலியில மிகப்பெரிய அளவுல நடந்துகிட்டு இருக்கு. ஆனா எஃப்ஐஆர், அந்த பெனால்டி போட்டுவது 700 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுது, அந்த பெனால்ட்டியாவது கலெக்ட் பண்ணாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையினால ஒரு எஃப்ஐஆர் கூட இன்னைக்கு வரைக்கும் அதுல பதிவு செய்ய முடியுதா? தொடர்ந்து இந்த மாதிரி ஊழல்கள் மிகப்பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு காமன் மேன் மேல இன்னைக்கு
காமன் மேன் மேல யாராவது ஒருத்தர் மேல மேல் மாலை பார்த்தீங்க, விவசாயிகள் மேல குண்டாஸ் எப்படி போட்டாங்கன்னு. அப்போ இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அமைச்சராக இருக்கிறாங்க, இல்ல அமைச்சராக இருந்தாங்க, இல்ல ஒரு அதிகாரியாக இருக்கிறாங்க, ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருக்கிறாங்க, ஊழல் செய்யறாங்க, திருடுறாங்க மக்கள் பணத்தை இன்னைக்கு பல இடங்கள்ல அப்படின்னா அவர்கள் மீது எந்த விதமான ஒரு சட்டம் பாய்வது எவ்வளவு கடினமாக இருக்கு அப்படிங்கறத நம்ம பல கேசஸ்ல பார்த்திருக்கோம். இந்த வழக்கானது வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கு. KKSSR அவர்கள் மீதும் தங்கம் தென்னரசு அவர்கள் மீதும் எப்படி சட்டத்தை வளைத்து இவர்கள் இந்த வேலைகளை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் இந்த தீர்ப்புல நீங்க பார்த்திருக்கீங்க. அப்போ மக்களாகிய நாம் தொடர்ந்து கேள்வி எழுப்பிக் கொண்டே இருக்கிறோம். லஞ்ச ஒழிப்புத்துறை நம்மளுடைய வரி பணத்தை சம்பளம் வாங்குறீங்க. அப்படி வாங்கும்பொழுது இன்னைக்கு FIR போடாம இவ்வளவு புகார்கள் இருக்கு, இவ்வளவு ஊழல்கள் மீது FIR போடாம 7 மாசமா சும்மா நம்மளுடைய வரி பணத்துல சம்பளம் வாங்கிட்டு எப்படி உங்களால அந்த பில்டிங்ல உட்கார்ந்துருக்க முடியுது? அபேகுமார் சிங் மஸ்ட் ஆன்சர். அவர் ஒரு டைரக்டராக DVAC அவர் என்னைக்கு வந்தாரோ அன்னிலிருந்து FIR காணாம போச்சே. கடந்த 7 மாசத்துல 2 FIR ஃபைல் பண்ணிருப்பீங்களா ரெகுலர் கேஸ் சென்னையில? ஓரல் ஆர்டர் கவர்மெண்ட் அப்படி லஞ்ச ஒழிப்புத்துறையை கையில வச்சிருக்காங்க. இந்த கேஸ் எல்லாம் எவ்வளவு கிளியரா ப்ரூவ் பண்ணுது. அந்த நெக்ஸஸ் பிட்வீன் DVAC அந்த கவர்மெண்ட், யார் கவர்மெண்ட் ஆஃப் த டே அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடிதான் கேட்க முடியும். அப்ப அந்த மாதிரியான ஒரு கண்ட்ரோல் இல்லாம ஒரு தன்னிச்சையான லஞ்ச ஒழிப்புத்துறையை உருவாக்கும்னு முதலமைச்சர் சொன்னாரு. எங்க மேனிஃபெஸ்டோல சொன்னாங்களே திமுக எங்க? இந்த தீர்ப்பு, உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பு அப்படிங்கிறது மிக முக்கியமாக வரவேற்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு. இது போன்ற தீர்ப்புகள் தான் நமக்கு நீதிமன்றத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை மக்களுக்கு மேலும் மேலும் அதிகப்படுத்தும், வலுப்படுத்தும். அரசியல் சாசனம் மீதான நம்பிக்கையை வலுப்படுத்தும். அப்போ இந்த மாதிரியான தீர்ப்புகள் பற்றி நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் ஊழல்களையும் இவர்கள் நடவடிக்கை எடுக்காத போது மக்களாகிய நாம் தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும், எழுப்ப வேண்டும், கேள்விகள் கேட்க வேண்டும். அப்படி கேட்டுக்கொண்டே இருந்தால்தான் இது போன்று பல தீர்ப்புகள் நமக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையை வேலை செய்ய வைக்க முடியும், அவங்க தன்னிச்சையா வேலை செய்ய வைக்க முடியும். இது போன்ற தீர்ப்புகளும் அது போன்ற அவர்களை வேலை செய்ய வைப்பதற்கு மிக உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். தொடர்ந்து கேள்விகள் கேட்போம். அறப்போர் தொடரும். என்னங்க சார் சட்டம், அட என்னங்க சார் சட்டம், என்னங்க சார் சட்டம், அட என்னங்க சார் சட்டம்.